விஜய் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னாலான உதவிகளை தொடர்ந்து இந்த மக்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அதுவும் கிட்டத்தட்ட 1996ல இருந்தே இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி கொடுக்கறது, இலவச பள்ளி, இலவச கணினி கொடுக்கறது, தன்னோட பிறந்த நாளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் கொடுக்கறது, இந்த கல்வி விருது இருக்குல்ல நம்ம விஜய் இப்பதான் கொடுக்குறாருன்னா அதை பார்த்தீங்கன்னா 2012 2013ல இருந்தே கொடுத்துட்டு இருக்குது. தன்னோட செலவுல பல இன்ஜினியர்ஸை உருவாக்குனது, தன்னோட செலவுல பல ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, இந்த தையல் மிஷின் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஊனமுற்றவங்களுக்கு சைக்கிள் கொடுக்கறது, முக்கியமா இந்த சீர்வரிசையோட கல்யாணம் பண்ணி வைக்கிறது, கொரோனா நிவாரணத்துக்கு கோடி கோடியா கொடுக்கறது, வெள்ள நிவாரணத்துக்கு கோடி கோடியா கொடுக்கறது, விஜய் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கேரளாவுக்கும் கொடுக்கறது, பாண்டிச்சேரிக்கும் கொடுக்கறதுன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னாலான உதவிகளை செஞ்சுட்டு தான் இருந்தாரு. நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 5 லட்சம் ரூபாய் அவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மற்ற நடிகர்களும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய இந்த மருத்துவ பரிசோதனை கருவிகள் வாங்குவதற்கு, கொரோனா தொற்று நோய்க்காக எங்களுடைய அரசு பணிபுரிவதற்கு உதவுகின்ற வகையில் தாராளமாக முன்வந்து நிதி உதவி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இந்த தூத்துக்குடி கலவரத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்க குடும்பத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலா 1 லட்சம் கொடுக்கறது. நள்ளிரவில் தூத்துக்குடிக்கு சென்ற நடிகர் விஜய் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிதியுதவி அளித்துள்ளார். தூத்துக்குடியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ஸ்னோலின் என்கிற பெண் வீட்டிற்கு நேற்று நள்ளிரவில் திடீரென இருசக்கர வாகனத்தில் 2 பேர் வந்துள்ளனர். அவர்கள் யார் என்று பதற்றத்துடன் ஸ்னோலின் பெற்றோர் பார்த்துள்ளனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கிய நடிகர் விஜய் ஆறுதல் தெரிவிக்க வந்ததாக கூறியுள்ளார். இதனையடுத்து வீட்டிற்குள் சென்ற விஜய் ஸ்னோலின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களிடம் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ஜான்சி என்பவர் வீட்டிற்கும் விஜய் சென்று ஆறுதல் கூறி நிதி வழங்கினார். அதே மாதிரி இலங்கைக்கு சுனாமி நிவாரண நிதி, இந்த பொருள் உதவி, பண உதவி, நலத்திட்ட உதவிகள்னு தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விஜய் மக்களுக்காக செஞ்சுட்டு தான் இருக்காப்ல. விஜய் பண்ணதுல மாஸ்டர் ஸ்ட்ரோக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வி விருது வழங்குறது தான். ஆக்சுவலா இந்த பணம் கொடுக்கறது, அந்த உணவுப் பொருட்கள் கொடுக்கறது அப்படிலாம் தாண்டி இந்த எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாலே மொத்த குடும்பம் பாத்தீங்கன்னா ஓகே, நம்ம பிள்ளையோட எஜுகேஷனுக்கு ஒருத்தவங்க உதவி பண்றாங்க, அதே மாதிரி நம்ம பிள்ளை நல்லா படிச்சு வந்ததுன்னா இவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னும் போது நம்ம பிள்ளை இன்னும் நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்துனா இவங்களை போய் ஈஸியா மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விஜய் உருவாக்குனது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஓகே நம்மளும் நல்லா படிச்சு விஜய் கையில விருது வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் படிக்கிறவங்களுக்கு நிறைய வந்தது. இதெல்லாம் தாண்டி